டிஆர் பாலு கூட சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருந்தாங்க சார், திமுக அழிப்பேன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, திமுக அழிப்பேன்னு சொன்னவங்க ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்க, ராஜாஜியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு பாலு. திமுகவை அழிப்பேன்னு சொல்கிறது ரொம்ப தவறு, எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அப்படி எந்த கட்சியை பற்றியும் சொல்லக்கூடாதுன்னு, இன்க்ளூடிங் பிஜேபி அப்படி சொல்லக்கூடாது. வீழ்த்துவோம்னு சொல்லுங்கள், தேர்தல் காலத்தில் வீழ்த்துவோம். கருணாநிதி வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது கிடையாது. தோற்கடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம், அது கரெக்டு. அழிச்சிடுவேன்றது அழிஞ்சிடுன்றதெல்லாம் குரோதத்தின் வெளிப்பாடு. அதுக்கு வரலாற்று அதில் இயற்கையாகவே அப்படி ஒன்று கிடையாது. 2026 தேர்தல் நெருங்க நம்ம சொன்ன திட்டங்கள் அறிவிக்கலைனாலும் எதை சொன்னால் மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ அது எல்லாமே திமுக கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா. லேப்டாப் வழங்குறதா இருக்கட்டும், பொங்கல் பரிசு தொகை, பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஸ்டாலின் செஞ்சுட்டு வர்றாரு. இதோட நோக்கம் என்ன சார்? தேர்தல் ஜெயிக்கணும் 200 சீட் வாங்கி ஜெயிக்கணும். வேறு என்ன நோக்கம் இருக்க போகுது? மக்கள் மன்றத்தில் ஜெயிக்கணும், 2வது முறை ஆட்சியை தக்க வச்சுக்கணும். திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது 2வது தடவை ஆட்சியை தக்க வைத்ததில்லை என்கின்ற பழியை துடைக்கணும். அதற்காக திட்டமிட்டு அனைத்து தரப்பு மக்களையும் வாக்குகளை கவரும் விதத்தில் இத்தகைய செயல் திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்.